ஜெபிக்க வந்துள்ள அருள் தந்தையர்களையும் புனிதர்களிலிருந்து ஈடில்லா பேரடைய வந்திருக்கும் உள்ளூர் வெளியூர் இறைமக்கள் யாவரையும் என் பங்கு சமூகம் சார்பில் வாழ்த்தி அழைக்கின்றோம். இன்றைய மைய சிந்தனையாளர் மத்தேயு நற்செய்தி வாயிலாக ஆலயம் இறை மனித உறவின் சம்பவம் என்பதாகும். இயேசு கோவிலை தூய்மையாக்கும் நிகழ்ச்சியில் வலியுறுத்தும் ஒரு தனிப்பட்ட கருத்துண்டு. அதாவது, கோயில் யூத மக்களின் இறை உணர்வுகளின் மகத்தான அடையாளம். ஆகவேதான் ஆலயத்தில் பலரின் பிணிகளை போக்கி இயேசு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதாக காட்டுகிறார். தொடர்ந்து கோவிலுக்குள் மக்கள் தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என ஆரவாரம் செய்வதையும் குறிப்பிடுகிறார். இன்னும் குறிப்பாக எல்லா இனத்தாருக்கும் இறை வேண்டலின் வீடு என்ற சொற்றொடரை மாற்றி சுருக்கமாக என் இல்லம் இறை வேண்டலின் வீடு என குறிப்பிடுகிறார். ஆகவே இறைவனோடு நம் உள்ளத்தை சம்பவமாக்கி வாழ வரம் வேண்டி இவ்விழா திருப்பலியிலே இணைவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருமையான இந்த நாளில், அருமையான இந்த வேளையில், அருமையான நம்முடைய ஆலயத்தில் திருக்கொடியேற்றி அலங்காரமான முறையிலும் ஆடம்பரமான முறையிலும் நாம் நம்முடைய பாதுகாப்பு திருவிழாவை தொடங்கி இருக்கின்றோம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும், உள்ளூர் பொதுமக்களாக இருந்தாலும் சரி, வெளியூர் பொதுமக்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இந்த திருப்பிடத்தில் அமர்ந்திருக்கின்ற அர்ப்பணியாளர்கள் சார்பில் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் 10 நாள் பாதுகாப்பு திருவிழா நாம் கொண்டாடுகின்றோம். எதற்காக? நாம் கொண்டாடுகின்ற இந்த திருவிழா நம்முடைய வாழ்வு, தனிப்பட்ட வாழ்விலும் சரி, குடும்ப வாழ்விலும் சரி, நம்முடைய சமூக வாழ்விலும் சரி, பொது வாழ்விலும் சரி, அருள் வாழ்விலும் சரி, ஆன்மீக வாழ்விலும் சரி, ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்த வேண்டும். திருச்சபையுடைய மனதில் நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய அன்பிலும், கிறிஸ்துவனுடைய பண்பிலும், கிறிஸ்துவனுடைய அருளிலும், கிறிஸ்துவனுடைய நீதியிலும், கிறிஸ்துவனுடைய நேர்மையிலும், கிறிஸ்துவனுடைய உண்மையிலும், கிறிஸ்துவனுடைய ஒருமைப்பாட்டிலும், கிறிஸ்துவனுடைய ஒழுக்கத்திலும் கட்டி எழுப்பப்பட்ட உண்மையான கிறிஸ்தவர்களாக நாம் வளர வேண்டும், வாழ வேண்டும், இருக்க வேண்டும். இதுதான் திருச்சபை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு பெரிய நோக்கம். இதை நாம் செயல்படுத்துவதில் நம்முடைய பாதுகாவலர் நமக்கு ஒரு வழிகாட்டி, ஒரு உதாரணம். புரிதல்கள் என்றாலே கடவுளை இந்த உலகத்திற்கு பிரதிபலிக்கின்றவர்கள், கடவுளுடைய முகத்தை இந்த உலகத்திற்கு பிரதிபலிக்கின்றவர்கள், கடவுளுடைய முதன்மைகளை இந்த உலகத்திற்கு பிரதிபலிக்கின்றவர்கள். நம்முடைய பாதுகாவலரான புனித அந்தோனியார் கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய இரக்கத்தையும் அவர் இந்த உலகத்திற்கு பிரதிபலித்தவர். இந்த சிந்தனைகளோடும் உணர்வுகளோடும் இந்த திருவிழா திருப்பலியில் நாம் கலந்து கொள்வோம். ஒருவருக்காக கொண்டாடுவோம், நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் கொண்டாடுவோம், நம்முடைய பங்கு மக்களுக்காக கொண்டாடுவோம், நம்முடைய வளர்ந்தவர்களுக்காக கொண்டாடுவோம், நம்முடைய நாட்டுக்காக நாம் கொண்டாடுவோம், அனைத்து திருச்சபைக்காக நாம் கொண்டாடுவோம். எல்லாம் அந்த இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை நான் தாமேனே ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையால், சொல்லால், செயலால், கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். பக்கம் எண் 54, பக்கம் எண் 54.
என்று வாழும் இல்லாமல் இறைவார் எங்கள் பாதுகாவலான புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பத்து பேசுவராகவும் உம்மக்களாய் எங்களுக்கு வழங்கி அருளினீர். அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வினைகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேர்ந்த இன்னல்களெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை என்றாடுகிறோம். தாவீது தம் இறுதி அறிவுரையில் சாலமோன் கடவுளையும் அவர் தம் கட்டளைகளையும் மையமாக கொண்டு தனது வாழ்க்கையையும் அரசாட்சியையும் அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். அப்போது கடவுளின் வாக்குறுதி நிறைவேற்றப்படும். அதாவது அவர் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடவுளின் முன்னிலையில் நடப்பாரானால் அவரது அரசு நிலைத்து நிற்கும். வரலாற்றில் பார்க்கும்போது தாவீதின் வழிவந்தவர்கள் பலர் இதை நிறைவு செய்யவில்லை. எனவே அவர்கள் ஆட்சியை இழந்தார்கள். ஆனால் தாவீதின் அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். அரசர்கள் நூலின் வாசகத்தினை வாசிக்க வைக்கும். ஒன்று அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 1 முதல் 5 வரை. சாலமோன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரச மாளிகையும் இன்னும் கட்ட விரும்பிய எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின் ஆண்டவர் கிபெயோனில் சாலமோனுக்கு காட்சியளித்தது போல மீண்டும் அவருக்கு காட்சியளித்தார். ஆண்டவர் அவரிடம் சொன்னது, என் முன்னிலையில் நீ செய்த வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டேன். நீ கட்டின இக்கோவிலில் எனது பெயர் என்றென்றும் விளங்கும்படி அதை புனிதமாக்கினேன். என் கண்களும் என் இதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும். உன் தந்தை தாவீதைப் போல் மன தூய்மையுடனும் நேர்மையுடனும் நான் கட்டளையிட்ட அனைத்தையும் கடைபிடித்து நான் கொடுத்த நியமங்களுக்கும் நீதி சட்டங்களுக்கும் ஏற்ப என் முன்னிலையில் நீ நடப்பாயாகில் இஸ்ரவேலின் அரியணையில் வீற்றிருக்க ஒருவன் இல்லாமல் போக மாட்டான் என்று உன் தந்தை தாவீதுக்கு நான் சொன்னபடி இஸ்ரவேலின் மீது உன் ஆட்சி என்றென்றும் நிலைக்குமாறு செய்வேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடல் எண் 18. ஆ
இரண்டாம் வாசகம் முன்னுரை. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் நடுவில் கடவுள் கூடாரத்தில் உகந்தாடி இப்போது தூய ஆவி நம் உள்ளங்களில் கூடிக்கொள்கிறார். இதனால் நாம் அவர் வாழும் கோவிலாகிறோம். இவ்வார்த்தை முன்னால் பவுல் கூறிய அவர் மீட்கப்படுவார் என்ற உண்மையை பிரிவினைவாதத்தின் மூழ்கியிருக்கும் ஒரு சிலருக்காக அவர்களின் எச்சரிப்புக்காக மட்டுமே கூறப்படுகிறது. 1 கொரிந்தியர் திருமுக வாசகத்தை வாசிக்க கேட்போம். ஒன்று கொரிந்தியர் அதிகாரம் 3 16 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகள். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோயில். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அதிகாரம் 21 இறைவசனங்கள் 12 முதல். அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்றார். கோவிலுக்குள்ளேயே விற்பவர்கள் வாங்குபவர்கள் எல்லாரையும் வெளியே துரத்தினார். நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்போரின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். என் இல்லம் இறை வேண்டியின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆனால் நீங்கள் இதை கல்வர் புகையாக்குகிறீர்கள் என்று அவர்களிடம் சொன்னார். பின்பு பார்வையிட்டோர் கால் ஊனமுற்றோர் கோவிலுக்குள் இருக்க அவரை அனுப்பினார். இயேசு அவர்களை குணமாக்கினார். அவர் வியத்தகு செயல்கள் செய்வதையும் தாவீதின் மகனுக்கு ஓசனா என்ற கோவிலுக்குள் சிறு பிள்ளைகள் ஆட்களிப்பதையும் கண்டு தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் கோபமடைந்தனர். அவர்கள் அவரிடம், இவர்கள் சொல்வது கேட்கிறதா என இயேசு அவர்களிடம் ஆம், பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் உம்மை புகழ ஏற்பாடு செய்தீர் என்று ஒருபோதும் மறைநூலில் படித்ததில்லையா என்று கேட்டார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாரின் பாதுகாவலராக கொண்ட மக்களாகிய நாம் நம்முடைய குடும்ப விழாவை கொடியேற்றத்தோடு ஆரம்பித்திருக்கிறோம்.
இந்த மகிழ்வான வேளையிலே குழுமி இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குமே எங்களுடைய விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஆண்டுகளில் நாட்களில் புனித அந்தோனியார் வழியாக நாம் நம்முடைய சுய வாழ்வுக்கு, குடும்ப வாழ்வுக்கு, சமூக வாழ்வுக்கு பெற்றுக்கொண்ட எல்லா கொடைகளுக்கும் நாம் நன்றி கூறுவோம். தொடர்ந்து நம் பாதுகாவலர் புனித அந்தோனியார் நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் இணைந்து நமக்காக நம்மோடு வாழும் எல்லா மக்களுக்காகவும் ஜெபிப்போம். எப்படி கொடியேற்று நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா இல்லையா? நல்லா இருந்துச்சு. உண்மையிலே பாராட்டுகள். மெய் சிரிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாரும் ஒன்றிணைந்து நாம் அனைவரும் தந்தையுடைய தலைமையிலே நம்முடைய ஒரு நிர்வாகத்தினுடைய வழிகாட்டுதலிலே நாம் கொடியேற்றத்தை ஆரம்பித்தோம். மகிழ்ச்சியாக இருந்தது, உண்மையிலே பாராட்டுக்குரியது. ஆனால் எனக்குள்ளே ஒரு விதமான ஒரு கேள்வி, அதைத்தான் தந்தையர்களிடம் பகிர்ந்து கொண்டேன். கொடியேற்றும் பொழுது கொடியை பார்ப்பதா, வெடியை பார்ப்பதா, அல்லது பூவை பார்ப்பதா, அல்லது எரிகின்ற விளக்குகளை பார்ப்பதா, வெளிச்சத்தை பார்ப்பதா, குழம்பி போனோம். என்ன செய்வது என்று தெரியவில்லை. குழம்பி போன ஒரு மனநிலையோடு ஆலயத்தில் இந்த வழிபாட்டிற்கு வந்தோம். இந்த வழிபாட்டிலே தந்தையுடைய முன்னுரையும் சரி, நாம் வாசிக்க கேட்ட இந்த நாளுக்குரிய முன்னுரையும் சரி, அருமையான ஒரு கருத்தை நமக்கு எடுத்தியது. தந்தை அவர்கள் முன்னுரையில் சொன்னது இதுதான்: நம்முடைய திருவிழா என்றால் நம்முடைய ஆன்மீக வாழ்வில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு புதுப்பித்தலை உருவாக்க வேண்டும். அதுதான் தாக்குதல் என்று சொல்கிறார். எனவே ஒரு தாக்கம் நம்முடைய ஆன்மீக வாழ்வு, அதாவது நம்பிக்கை பயணத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விழாவாக இருக்க வேண்டும். இதே கண்ணோட்டத்தோடு என்னை முன்னுரைக்கு சென்றோம் என்றால் அருமையான ஒரு வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அழுத்தமாக சொன்னார்கள், என்னுடைய இல்லம் இறைவேண்டலின் இல்லம் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் குறிப்பிட்டு சொன்னார்கள். நாம் வந்து ஜெபித்து திருப்பலி ஊக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தளம் இறை வேண்டலுடைய இல்லமாக இருக்கிறது. இன்று என்னால் ஒரு ஆன்மீக வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வில் உட்சென்று ஆய்வு செய்யக்கூடிய ஒரு தளமாக, இருப்பிடமாக இந்த ஆலயம் இருக்கிறதா? இந்த வழிபாடுகள் அமைந்திருக்கிறதா? நான் சொன்னேனே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டேனே, ஆண்டவர் சொன்னாரே இது இறைவேண்டலின் இல்லம் என்று என்னால் உறுதிப்பட இது ஒரு இறைவேண்டலின் இல்லமாக இருக்கின்றது, அதை பேணி பாதுகாத்து வருகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கிறதா என்பதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். எனவே அன்புமிக்கவர்களே, இந்த நாளுடைய சிந்தனைக்காக நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருமையான ஒரு கருப்பொருள் தான் என்ன? இறைவனுடைய இல்லம் இறை மனித உறவின் சங்கமமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நாம் இதோ சந்தித்துக் கொண்டிருக்கிறோமே இந்த ஆலயம், ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோமே இந்த திருப்பலி, இந்த வழிபாடு நம்மை இறை மனித உறவுக்கு இணைத்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய ஆவலாக நம் திருவிழாவின் நோக்கமாக இருக்கிறது. ஐரோப்பிய நாட்டிலே புனிதான அந்த நாட்களிலே திருப்பலி ஒன்று நடைபெறுகிறது. ஆலயத்தை அங்கே இருப்பவர்கள் மூடி வைத்து அந்த குளிருக்கு மாறாக அவர்கள் வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கருவியை போட்டு வைத்திருக்கிறார்கள். வழிபாடு ஆரம்பமாகிறது. வழிபாடு நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்திலே ஒரு ஏழை அன்றாட பிழைப்புக்காக பிச்சை எடுக்கக்கூடிய அந்த மனிதர் கதவை திறந்துவிட்டு உள்ளே வருகிறார். வந்த மாத்திரத்திலே ஆலயத்தின் வாசலின் அருகிலே இருந்தவர்கள், வாயிலின் அருகே இருந்தவர்கள் அவரை பார்க்கிறார்கள். ஒருவர் அவருடைய ஏழ்மை கோலத்தை பார்க்கிறார். இன்னொருவர் அவர் அசிங்கமாக அழுக்கு உடை கொடுத்திருப்பதை பார்க்கிறார். இன்னொருவர் இவர் இந்த ஊருக்காரன், இந்த இனத்துக்காரன் என்று சொல்லிக் கொள்கிறார். அவர்கள் அனைவருமே இணைத்து என்ன செய்தார்கள்? அவரை ஆலயத்திற்கு வெளியே தள்ளிவிட்டு உள்ளுக்கு நுழையக்கூடாது என்று கதவை பூட்டிவிட்டார்களாம். வெளியே இருந்த மனிதர்
அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். ஆலய வழிபாடுகள் எல்லாம் முடிந்து எல்லாருமே இல்லத்துக்கு சென்று விட்டார்கள். அவர் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, நான் இந்த ஆலயத்திற்குள்ளே தஞ்சமடைந்தேன். என்னுடைய குளிரை போக்கிவிடலாம் என்று எண்ணினேன். ஏன் உம்மை சந்தித்து என்னுடைய குறைகளையும் சொல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் என்னை துரத்தி விட்டார்களே. கடவுளே, உமக்கு பார்வை இல்லையா என்று கடவுளை நோக்கி ஆண்டவரை நோக்கி கேட்டுக்கொண்டே இருந்தார். அந்த கடவுள் திடீரென்று அவருடைய காட்சிக்கு தோன்றுகிறார். திடீரென்று கடவுளுக்கு முன்னால் நிற்கக்கூடிய சமயத்தில், கடவுள் தனக்கு முன்னால் நிற்கக்கூடிய சமயத்தில் மீண்டும் அதே கேள்வியை கேட்கிறார். ஆண்டவரே, என்னுடைய நிலைமையை பார்த்தீரா என்று கேட்ட பொழுது, நான் இதோ புறந்தள்ளப்பட்டு விட்டேன், ஆலயத்துக்கு வெளியே தள்ளப்பட்டு விட்டேனே என்று அந்தமாய் தெரியலையில் கடவுள் சொன்னாராம், பயப்படாதே, நான் எப்பொழுதுமே இந்த ஆலயத்தில் இருக்க போவதில்லை, இதோ உன்னோடே இருக்கிறேன், உனக்காகவே இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவரோடு தங்கிக் கொண்டார். பல வேளைகளில் நம்முடைய மனநிலைகள், நம்முடைய வழிபாடுகளில் நாம் பங்கேற்கக்கூடிய விதங்கள் எப்படிப்பட்ட ஒன்றை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் என்னுடைய அதிகாரத்தை அல்லது ஆளுமையை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இந்த வழிபாடுகளிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிறேனா, அல்லது என்னுடைய ஊர், என்னுடைய மக்கள் எங்களுக்காக விழா கொண்டாடுகிறோம் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் இந்த ஆலய வழிபாட்டில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோமா? அலங்கரிப்புகளை அதிகரித்து மற்றவர்களை விட அதிகமாக நாங்கள் செலவழித்து விட்டோம், அலங்கரித்து கொண்டாடிவிட்டோம் என்று சொல்வதில் நம்முடைய விழாக்கள் அமைந்திருக்கிறதா? ஆண்டவர் இன்று அதிகமாகவே நம்மை கேள்வி கேட்டு பார்க்க சொல்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த இறைவேண்டல் இல்லம் மனித இறைவன் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகளை புதுப்பிக்கக்கூடிய ஒரு தளமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். எங்கே இதை இன்னும் ஆழமாக பார்க்க முடியும்? ஆண்டவர் இயேசுடைய வரலாற்று வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். திருமுழுக்கு பெற்ற ஆண்டவர் ஜெப இல்லத்திற்கு செல்கிறார். அங்கே செல்லுகின்ற பொழுது நடந்தது என்ன? ஏசையா சுருளேட்டை எடுக்கின்றார், வாசிக்கிறார். ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஏனெனில் என்னை அவர் அருள்பொழிவு செய்துள்ளார். எதற்காக? எளியவர்களுக்கு நற்செய்தி சொல்லுவதற்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உரிமை வாழ்வு வழங்குவதற்காக, குருடர்களுக்கு பார்வை வழங்குவதற்காக, ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை எல்லா மக்களுக்கும் அறிவிப்பதற்காக அவர் என்னை அனுப்பினார் என்று படித்துவிட்டு ஏட்டை சுருட்டி வைத்தார். அங்கே இருந்தவர்கள் அனைவருமே அவரையே நோக்கியவனமாக இருந்தார்களாம். இந்த வார்த்தைகள் எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது? ஆண்டவர் இயேசு ஒரு இல்லத்திற்கு செல்கின்றார், ஜெப இல்லத்திற்கு செல்கின்றார், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறார். அந்த கடவுளுக்கு முன்னால் தான் யார் என்பதை ஆய்வு செய்வதற்காக இறைவார்த்தையை தேர்ந்தெடுக்கிறார். அவருக்கென்று கொடுக்கப்பட்ட இறைவார்த்தை என்ன? ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார் என்று குறிப்பிடுகிறார். இதோ குழுவியிருக்கிற நாமும் கூட அதே ஆவியானவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட மக்களாக இருக்கின்றோம். நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் வழியாக அந்த கடவுள் நம்மையும் திருமுழுக்காட்டி அபிஷேகம் செய்து ஒரு பணி குருத்துவ நிலையில் நம்மை உயர்த்தி இன்று இந்த திரு அவைக்கு கொடையாக தந்திருக்கிறார். இதையெல்லாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு தளமாக அன்புமிக்கவர்களே இந்த தளம், இந்த ஆலயம் துலங்க வேண்டும் என்பதுதான் இயேசுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே இயேசு மனம் கொண்டு இந்த இல்லம் இறை மனித உறவினுடைய சங்கமமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை 3 நிலைகளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். முதல் நிலையில் இயேசுவை பொறுத்த மட்டில் தன்னுடைய ஆவியானவருடைய வாழ்க்கை, ஆன்மீக வாழ்வை, அருள் வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்விலே ஈடுபடுகிறார். தான் கடவுளோடு நெருக்கமாக உறவு கொள்ள வேண்டும். எனவேதான் ஜெப இல்லத்திற்கு வருகிறார், தனியாக ஜெபிக்க செல்கின்றார். அந்த உறவில் தன்னுடைய ஆழத்தை வெளிப்படுத்தி இறை பலத்தை கொடையாக பெற்றுக் கொள்கிறார். அதன் அடிப்படையிலே பணி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே ஆன்மீக வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய முதல் நிலையில் ஆண்டவர் ஜெப இல்லத்தை பயன்படுத்துகிறார். குழுவிருக்கின்ற நாம் இன்று
நம்முடைய ஆன்மீக வாழ்வை எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? ஜெபம் செய்கிறோம், மறக்காமல் சொல்கிறோம், நாம் ஞாபக சக்தியோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது நமக்குள்ளே எந்த விதமான கேள்விகளை எழுப்பி இருக்கிறது? நமக்குள்ளே எந்த ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை தந்திருக்கின்றது? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, இயேசுடைய ஆன்மீக வாழ்வை நாம் சிந்தித்து பார்த்தோமே என்றால், அவர் கடவுளோடு உறவை கொண்டவராக, தான் கடவுளோடு எத்தகைய ஒரு ஆழமான உறவை கொண்டிருந்தேனோ அந்த உறவை மனிதர்களோடு வெளிப்படுத்தக்கூடிய, செயல்படுத்தக்கூடியவராக இருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சிலுவையை உற்று நோக்குவோம். சிலுவையில் இருக்கக்கூடிய ஆண்டவரை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சிலுவை நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? ஒரு கோடு நேர்கோடாக இருக்கின்றது, இன்னொரு கோடு இணைக்கோடாக இருக்கின்றது. இதுதான் சிலுவை. இந்த நேர்கோடு சுட்டி காட்டுவது என்ன? எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு என்ன என்பதை கேட்டு பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஒரு இணைக்கோடு ஆண்டவருடைய கைகளை தாங்கி இருக்கின்றதே, அது சொல்லிக் கொடுப்பது என்ன? எனக்கும் இந்த மனிதர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகள் நலமான உறவுகளாக இருக்கின்றதா என்பதை கேட்டு பார்க்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கின்றது. அன்புமிக்கவர்களே, கண்ணால் காணக்கூடிய சகோதரனை அன்பு செய்யாமல் கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்ய முடியாது என்று சொல்லுகின்ற ஆண்டவர், நீ பலிபீடத்தில் காணிக்கை செலுத்த வருவதற்கு முன்னால் உன் சகோதரனோடு ஏதாவது மனத்தாங்கள் உனக்கு இருப்பதாக நினைவுற்றால் நீ காணிக்கை செலுத்தாதே, வெளியே வைத்து விடு. மாறாக முதலில் உன் சகோதரனோடு சென்று உறவை நலமாக்கிக் கொள், அதன் பின்பு வந்து காணிக்கை செலுத்தி என்று சொல்கின்றாரே என்றால், இந்த காணிக்கை நாம் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த திருப்பலி ஆண்டவருக்குரிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால், நாம் கடவுளோடு நம்மோடு வாழக்கூடிய மனிதர்களோடு நலமான உறவுகளை கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, நலமான உறவு என்று சொல்லுகின்ற பொழுது பல நேரங்களில் நான் பேசுகிறேன், நான் சிரிக்கிறேன், மற்றவர்கள் சிரிக்கவில்லையே, அவர்கள் பேசவில்லையே, இதுவல்ல வாழ்க்கை முறை. மாறாக என்னால் எனக்குள்ளே எந்த விதமான எதிர்மறை குணங்களும் இல்லாமல், பகை உணர்வு இல்லாமல், சக மனிதன் எனக்கு முன்னால் செல்லுகின்ற பொழுது, அவனை பார்க்கின்ற பொழுது உள்ளுக்குள்ளே வெப்பங்கள் இல்லாமல் இதமான ஒரு உணர்வை நாம் கொள்ளுகின்ற பொழுது, அன்புமிக்கவர்களை, நலமான உறவை நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அது எப்படிப்பட்ட பதிலை தந்து கொண்டிருப்பது இருக்கின்றது என்பது வாழ்க்கை அல்ல. அவர்கள் குறைத்து விட்டு செல்லலாம், நம்மை எதிர்த்து விட்டு செல்லலாம், நமக்கு தேவையில்லாத வார்த்தைகளை உதிர்த்து விட்டு செல்லலாம். ஆனால் நான் ஒரு இதமான உள்ளத்தோடு இந்த மனிதர்களை சந்திக்கின்றேனே என்றால், இந்த சமூகத்தை சந்திக்கின்றேனே என்றால், அங்குதான் நலமான ஆற்றல் இருக்கின்றது, நலமான மனித உறவு இருக்கின்றது. இயேசுடைய பாணி இதுவாகவே இருந்தது. இயேசுவை பலர் எதிர்த்தார்கள், பலர் அவரை பற்றி புரணி பேசினார்கள், இல்லாதது கொள்ளாதது எல்லாம் சொன்னார்கள். எங்கேயாவது அவர் சண்டை போட்டார் என்று சொல்லப்படுகின்றதா? அல்லது எங்கேயாவது அவர் அடித்தார், ஒதுக்கினார், போங்கள் என்று சொன்னார் என்று சொல்லப்படுகின்றதா? இல்லையே. மாறாக மனிதர்களோடு நலமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் விரும்பினார், அதைத்தான் செயல்படுத்தினார். எனவே அன்புமிக்கவர்களே, முதல் நிலையில் நம்முடைய ஆன்மீக வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தளமாக இருக்கிறது. அந்த ஆன்மீக வாழ்வு இறைவனோடும் மனிதர்களோடும் கொள்ளக்கூடிய நலமான உறவில் வெளிப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நிலையில், இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்ற நாம் இந்த ஆலயத்தை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது, என்னுடைய குடும்பத்திற்கு செல்லுகின்ற பொழுது, இந்த சமூகத்திற்கு செல்லுகின்ற பொழுது, எதை நாம் எடுத்து செல்கின்றோம், எதை நாம் இல்லத்திற்கு கொண்டு செல்கின்றோம்? அன்புமிக்கவர்களே, இன்று நாம் மீண்டும் திருப்பலி முடிந்தவுடன் இல்லத்திற்கு செல்ல போகிறோம். எதை பற்றி பேச போகிறோம்? அந்த லைட் அழகாக இருந்ததே, அந்த வெளிச்சம் அழகாக இருந்ததே, நல்ல விதமாக கொடியேற்றினார்களே, சொல்ல வேண்டும், கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இதையும் தாண்டி அவள் என்ன சேலை கட்டியிருந்தால் தெரியுமா? இந்த மனிதன் பக்கத்தில் யார் இருந்தார்கள் என்று தெரியுமா? இதை பற்றி பேசுவோம். ஆனால் இன்று மறைவுரையில் என்ன கேட்டோம்? இந்த திருப்பலியிலே நான் என்ன கடவுளை நோக்கி மன்றாடினேன்? இந்த திருப்பலி வழியாக, இந்த விழா திருப்பலி வழியாக என்னுடைய சுய வாழ்வுக்கு
நான் என்ன பெற்றுக்கொண்டேன், இதை நாம் இல்லங்களுக்கு கொண்டு செல்கிறோமா, நம்முடைய சமூகத்திற்கு கொண்டு செல்கிறோமா? அன்புமிக்கவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ், மறைந்து போன திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக சொல்கிறார், ஒவ்வொரு வழிபாடும் உங்கள் குடும்ப வாழ்வுக்கு, உங்கள் சமூக வாழ்வுக்கு தேவையான பாடங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதை கற்றுக்கொள்கிறீர்களா? கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். ஏதோ பெருமையாக மாயாக வந்துவிட்டு செல்வது அல்ல நம்முடைய வாழ்க்கை முறை, வழிபாட்டு முறை. மாறாக இந்த ஆலயத்திற்கு நான் வந்திருக்கின்றேன் என்றால் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவர் எனக்கு கற்றுத்தருகின்ற பாடங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை என்னுடைய இல்லத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், இந்த சமூகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், அங்கு நான் இதை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய மனப்பக்குவத்தில் நாம் வாழ்ந்தால்தான் அன்புமிக்கவர்களே இந்த இல்லம் இறை மனித உறவினுடைய சங்கமமாக விளங்குகின்றது. அன்புமிக்கவர்களே, ஆலயத்தில் வந்து ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பதில் அல்ல வாழ்க்கை. அவரே சொல்கிறார், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுபவன் எல்லாம் விண்ணரசில் நுழைய முடியாது. மாறாக அந்த கடவுள் திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவன் மட்டுமே ஆண்டவருடைய இல்லத்திலே வாழக்கூடியவனாக, ஆண்டவருடைய பேச்சை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார். எனவே அன்புமிக்கவர்களே, நான் இந்த ஆலயத்திலே பெற்றுக்கொண்ட இறை கொடைகள் இந்த சமூகத்திற்கு, குடும்பத்திற்கு பயன்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு ஜெபத்தின் வழியாக வல்லமையை பெற்றுக்கொண்டார், இறை பலத்தை பெற்றுக்கொண்டார். அதை தனக்குள்ளே முடக்கிக் கொள்ளவில்லை, தனக்குள்ளே வைத்துக் கொண்டு பெருமை தேடவில்லை. மாறாக அவர் மனித மத்தியில் செல்கின்றார், மனிதர்கள் மத்தியில் இறை பலத்தோடு பணியாற்றுகின்றார். அந்த பலன் எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது? நோயாளிகளை குணமாக்கக்கூடிய ஒன்றாக, தவித்திருப்போருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒன்றாக, சோர்ந்திருப்போருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒன்றாக அமைந்திருந்தது என்றால் அன்புமிக்கவர்களே, இதுதான் இறை மனித உறவினுடைய சங்கமமாக இருக்கிறது. நான் பெற்றுக்கொண்ட இறை வல்லமை குடும்பத்தில், சமூகத்தில் செயலாக்கம் பெற வேண்டும். அங்குதான் இறை மனித உறவு உதிர்ச்சி உச்சம் அடைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, இறுதியாக நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் இந்த இல்லம் ஒவ்வொரு நாளும் நமக்கு வாழும் கோவிலாக இருக்கின்றது. இந்த வாழும் கோவிலுக்கு வந்த நாம் ஒவ்வொருவருமே ஒரு கோவிலாக இருக்கின்றோம் என்பதைத்தான் இந்த 2வது வாசகத்தில் தூய பவுல் நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொன்னார். இன்று நான் ஒரு கோவிலாக இருக்கின்றேனா? என்னிடம் வரக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவனாக, என்னிடம் வரக்கூடிய நோயற்றோருக்கு பலன் கொடுக்கக்கூடிய மனிதனாக என்னால் செயல்பட முடிகிறதா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க முடிய வேண்டும். அன்புமிக்கவர்களே, நான் ஒரு கோவிலாக மாற வேண்டும் என்றால் செய்ய வேண்டியது என்ன? உங்களால் புனிதம் செய்ய முடியும். புனித நிகழ்வுகள், புதுமைகள் செய்யக்கூடிய ஆற்றலை படைத்தவர்கள் நீங்கள். எப்படி நீங்கள் புனிதமான ஒரு கோயிலாக இருக்கிறீர்கள், புதுமைகளை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த சக்திகளாக இருக்கிறீர்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் இன்னும் அதிகமாக அழகாக சொல்லுவார், உங்களால் புதுமை செய்ய முடியும். எப்படி? நீங்கள் திருத்தூது கழகங்களில் ஈடுபட்டு செயல்படுகின்ற பொழுது, பங்கிலே இருக்கக்கூடிய பக்த சபைகள், இயக்கங்கள், இவைகளில் முன்னின்று உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து செயல்படுகின்ற பொழுது நீங்கள் புனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். எப்படி என்று இன்னும் கேள்வி கேட்டால் அவர் சொல்லுவார், ஒரு இல்லத்தை சந்திக்க செல்கிறீர்கள், ஒரு நோயாளியை மருத்துவமனையில் சென்று சந்திக்க செல்கிறீர்கள், அந்த நோயாளியின் அருகில் இருந்து அவர்களோடு உறவாடுகிறீர்கள், பேசுகிறீர்கள். அந்த நேரத்திலே அந்த நோயாளிக்கு ஒரு புது உணர்வு ஏற்படுகின்றதே. நீங்கள் சென்று சந்திக்கின்ற, ஜெபிக்கின்ற இல்லத்தில் வாழக்கூடியவர்களுக்கு ஒரு மாற்று உணர்வு ஏற்படுகின்றதே. இதுதான் நீங்கள் செய்கின்ற புதுமை. இதைத்தான் ஆண்டவர் இயேசுவும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார் என்று சொல்லுகிறார். எனவே நீங்கள் கோவிலாக வாழ்கிறீர்கள், இறைவனுடைய சக்தியாக செயல்படுகிறீர்கள். உங்களால் புதுமை செய்ய முடியும், புனிதர்களாக மாற முடியும் என்ற எண்ணத்தை இதயத்தில் தாங்கிக் கொண்டு வாழ்வீர்கள் என்றால்
இறை மனித உறவு இன்னும் அழுத்தமாக ஆழமாக செயல்படக்கூடிய ஒன்றாக நம்மிலே மாறும். அதற்கான வர வேண்டி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நாம் அனைவரும் நின்று நம்மோடு உறவாடும் இறைவனிடம் நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்லி ஜெபிப்போம்.
மன்றாடுவதற்காகவும் நம்மிடம் ஜெப உதவி கேட்ட அனைவரையும் நினைவு கூர்ந்து மௌனமாக மன்றாடுவோம். தாயாக தந்தையாக எந்நாளும் எங்களோடு தங்கி எங்களை வழிநடத்தும் நல்ல ஆண்டவரே, புனித அந்தோனியாரையும் நீர் எங்களுக்கு பாதுகாவலராக தூதமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அவர் வழியாக எண்ணற்ற நலன்களை அன்றாடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அவைகளுக்காக நன்றி கூறுகிறோம். அன்பு ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய பராமரிப்பிலும் புனித அந்தோனியாருடைய பாதுகாவலிலும் நாங்கள் வாழ வளர எங்களுக்கு அருள் புரிவீராக. நோய்களோடும் துன்பங்களோடும் வேதனைகளோடும் பல்வேறு விதமான மன உளைச்சல்களோடும் வாழும் ஒவ்வொருவருக்கும் நீர் அருகிலிருந்து அவர்களுக்கு ஆறுதலை வழங்குவீராக. அன்பான ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் உம்முடைய அன்பு ஒற்றுமை என்றும் தலை தோன்றச் செய்தருளும். திருமண வரனுக்காக காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் நல்ல வரன் கிடைத்து திருமண வாழ்வு கிடைக்கவும், குழந்தை வீட்டுக்காக காத்திருப்பவர்களுக்கு உம்முடைய வேண்டுதலால் உம்முடைய வல்லமையால் அவர்கள் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும் நீரே அருள் புரிவீராக. எல்லா கடன் தொல்லைகளிலிருந்தும் நீரை பாதுகாத்து வழிநடத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். இதோ யாருக்காக ஜெபிக்கின்றோமோ அவர்கள் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு எல்லா மக்களும் என்றும் மகிழ்வோடு வாழ நிறைவோடு வாழ நீரை அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பாடல் எண் 37. பாடல் எண் 37.
சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையாரின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவாய்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய திருவிழாவில் நாங்கள் கொண்டு வருகின்ற காணிக்கைகளை தனிவாய் ஏற்றருளும். புனித அந்தோனியாருடைய பெருமைக்காக நாம் கொடுக்கும் பலி முடிவில்லா மீட்பு எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று என்ற ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாரின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். எங்களது மீட்பின் மறு நிகழ்வில் நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதரின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப் பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரை வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உங்களுடைய தூயாவை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் உருத்தமாக எங்களுக்கு இவரை மாறுவனாக. அவர் பாடுபடவளும் கழித்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம்
சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடைய அனைவரும் இருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணிக்கு ஊழியம் புரிய தந்தவர்களே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைக்கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோன், எங்கள் நாயர் நசரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை என்றும் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக உடை நடிகேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகும். இறைவனின் கண்டித்தாயுமான ஆட்சிக்கு மரியா, கொடிக்கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர்கள், வேத சாட்சிகள், தேவ சகாயங்களை, அந்தோனியார், இந்த உலகத்தில் உமக்கு வந்தவர்களாக இருந்தவர்களாக புனிதர் அனைவரிடம் நாங்கள் நித்திய வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியார் மன்னிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென்.
கருணருள உண்மை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்துள்ளாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்டவர், பேர் பெற்றோர். பாடல் எண் 51.
கிறிஸ்துவை அல்லாதவர்கள் நம்மை பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய திருவிழா 10 நாட்கள் முதல் நாளிலே திருக்கொடியேற்றத்தோடு ஆரம்பித்திருக்கின்றோம். சாமியார் நல்ல சொன்னார் பிரசங்கத்தில் வானடிக்கை இல்லை மறந்து தருவோம். வானடிக்கை இருந்தால் உங்களை கூட குதூகலமாக இருக்கும், கொண்டாட்டமாக போகிறவன் illuminations, decorations, ரொம்ப சந்தோஷம். இது முக்கியமாக நம்முடைய பழமையான ஆலயத்தில் வந்து நிறை மக்கள் எப்பவுமே நமக்கு பொறுமையாக இருக்கிறவங்க. முதலிக்கையில் அதிகர் ஆலயம் பங்கு மக்கள் அந்தோனியார் வந்து சர்வ வல்லமை உள்ளவர், கோடி அற்புதம். அனுசரிப்பாங்க, அதிசயங்களை காணுங்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை பிற்பாடு சுவைத்து பாருங்கள். எப்படி சுவைக்கிறது? பொழுதர்கள் வழியாக, அவருடைய அருள்கள் வழியாக, ஆசீர்வாதங்கள் வழியாக. அதனால மேலத்திலிருந்து சேர்ந்த கொஞ்சம் இறை மக்கள் வந்திருக்கிறாங்க. இன்னும் பல எல்லாருக்கும் நன்றி. புனிதர் உங்களுக்காக பரிந்து பேசுவார். நம்முடைய மாசை தந்தையர்கள் எப்பவுமே நமக்கு சொல்றது எங்களுக்கு முதல் பாதையோட அந்தோனியாருன்னா 2வது பாதையோடைய ஒரு சுரமா வச்சிருவோமா அவரே ஸ்பான்சர் பண்ணுவார். பரவாயில்லை, அவர் அது விரும்ப மாட்டார். மாசை எப்பொழுதுமே திருவிழா சமயங்களில் எப்பவுமே இன்னும் சொல்லப்போனால் பங்கு தந்தையோடு எனக்கு தெரிகிறத விட உங்கள் ஒவ்வொருவரை பெற்றவர் நன்கு அறிந்தவராக இருக்கிறார். ஆயன் தன் ஆடுகளை அறிவார், அவைகளும் அவனை அறிதல் என்பது ஒவ்வொரு குடும்பத்தை பற்றி, தனிநபரை பற்றி, அவருடைய இன்ப துன்பங்கள் அனைத்தையும் நான் அறிதல் என்பது. எனவே தந்தை அவர்கள் இந்த நாளை திருப்பலியத்தோடு ஆரம்பித்து திருப்பலி நிறைவேற்றி நமக்கு இறைவேண்டல் செய்திருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் கருதுகின்றோம். மிக அருமையான ஒரு அருளுடைய அச்சர்கள் தந்தை ஏஞ்சவர்கள், ஆனந்த நகர் பங்கு தந்தை அவர்கள், அவர்களுக்கு நம்முடைய நன்றியும் ஜெபங்களும். இந்த நாளிலே பாடகர்கள் நிச்சயமாக பரிசுத்தாவுடைய பாடலோடு இந்த நாளை ஆரம்பிச்சிருக்கிறோம். பரிசுத்தாவினுடைய அருள்துணை எப்பொழுதும் நமக்கு வேண்டும். பாடகர் குழுவினர், பாடல் எழுதியவர்கள், இசைக்கருவிகள் நீட்டியவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியும் ஜெபங்களும். நிர்வாகிகள் கடைசியில் 10வது விழாக்கு சொல்ல வேண்டியிருக்குது. ஃபர்ஸ்ட் லைட் அப்படி சொல்லிட்டு தொடர்ந்து வாருங்கள். நாளைக்கு பார்த்தா பாதிக்கூடவே காணாது. அது எல்லா ஊரையும் உள்ளது. அதனால எல்லா நாளும் வாருங்கள். புனித வழியாக அவங்களுடைய அருளையும் ஆசிரியை பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாளைய தினம் 2வது திருவிழா. நாளைய சிந்தனை நேரிய வாழ்வுக்கான வழிகாட்டி புனித அந்தோனியார். நாளைக்கு மாலை 6:15 ஜெபமாலை, புகழ் மாலை, நவநாள் திருப்பலி. நாளை தலைமை உரை, மறைவை அவர் தந்தை லோரேஷ். நாளைய தினத்தை சிறப்பிக்கின்றவர்கள் கோயிலுக்கு இலவசமாக நிலம் கொடுத்தார்கள். நாளைக்கு அவளுக்கு சிறப்பாக தெரிவிக்கின்றோம். எனவே தொடர்ந்து இந்த 10 நாட்களும் ஒவ்வொரு நாள் வருகிறது வந்து உங்களை அழைக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம்.
எல்லோரும் ஒரு நிமிடம் அமைந்து அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாதுகாப்பு திருவிழாவை முன்னிட்டு இறைவனுக்கு மூவர் இறைவனுக்கு ஒரு நன்றி பாடல். இறைவா உம்மையே ஆராதிக்கின்றோம், வணங்குகின்றோம். எம்முடைய ஆவி ஆன்மா அனைத்தும் உம்பாதம் வைத்து வணங்குகின்றோம். இயேசுவே இறைவா உம்மையே ஆராதிக்கின்றோம், வணங்குகின்றோம். எம்முடைய ஆவி ஆன்மா அனைத்தும் உம்பாதம் வைத்து வணங்குகின்றோம். ஆவியே இறைவா உம்மையே ஆராதிக்கின்றோம், வணங்குகின்றோம். எம்முடைய ஆவி ஆன்மா அனைத்தும் உம்பாதம் வைத்து வணங்குகின்றோம், உம்பாதம் வைத்து வணங்குகின்றோம், உம்பாதம் வைத்து வணங்குகின்றோம். இறுதிக்காகவும் ஆசிரியருக்காகவும் எல்லோரும் எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. இறைவா உமது திருவைக்காக இடையராக தம்மை கையளித்த புனித அந்தோனியாரை ஆத்மாவுடன் பற்றிய செய்தருளினீர். நாங்கள் உட்கொண்ட அதே திருவுணவு அதே அன்புத்தியை எங்களில் வளர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் மறுபடியும் சென்று வாருங்கள். திருப்பதி நிறைவேறி